ஜமுனாமத்தூர் ஜவாத் மலையில் ஒரு சின்ன கிராமமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நகரமாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்த உடனே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மலைக்காரங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஜமுனாமத்தூருடைய பூர்வக்குடி மக்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணி வளர்க்குறாங்க. அந்த பண்ணி கடா பண்ணியாக தான் இருக்குது. அது பொட்டை பண்ணி இல்லை. அவங்களுடைய மொழியில் சொல்லணும்னா ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அது குட்டி போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அது ரொம்ப இழைச்சி போய்டுறது அப்படின்னும். ரெண்டாவது விஷயம் ஒரு தாய் பண்ணியை வெட்டக்கூடாது அப்படின்னும். அதுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கொடுத்து தீனி கொடுத்து நல்லா புஷ்டி ஆக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பன்னிக்கறி. அதே மாதிரி கல்யாணத்துலேயும் பன்னிக்கறி. சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி நிலம் இருக்கும். அந்த நிலத்தில் நிறைய பன்னிலாம் வரும். அந்த பன்னிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அது எல்லாமே கருப்பு பன்னி. ஏன்னா பன்னினாலே நம்ம திட்டும்போது கூட போடா பன்னி அப்படின்னு திட்டுவோம். பன்னினாலே அது சாக்கடையில் இருக்கும். எப்பவுமே வாயை வச்சு அந்த சாக்கடை தண்ணியை நோண்டிகிட்டே இருக்கும். அதனால் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா பன்னியை தங்களுடைய செல்ல பிராணி மாதிரி வளர்க்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் அருவருப்பாக தெரிஞ்ச விஷயம் இந்த மக்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்குது. வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அப்போ எனக்குள்ளே இருந்த அருவருப்பு சரியாக தவறான்னு நானே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இங்கே ஏற்பட்டது. இவ்வளோ நாள் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது பன்னி பார்க்கும்போது நான் அந்த விஷயங்கள்லாம் கவனிக்கல. பன்னி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி அது ஒரு சாக்கடை மாதிரி அதுவே உருவாக்கும் வாயை வச்சு. அங்கே தான் அந்த இடத்துல தான் அது தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றும். இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா அது ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன பள்ளமாக நோண்டி வச்சுருக்கும். அது எதுக்கு பள்ளம் நோண்டி வச்சா நான் வெற்றிவேல்கிட்ட கேட்கும்போது அது போய் படுத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னான். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பன்னிக்கு உணவு அளிக்கக்கூடிய தொட்டி. இதை தொட்டின்றாங்க. இது நீங்கள் இந்த கிராமங்களில் ஜவாத் மலையில் எல்லா இந்த மலைக்காரங்க இருக்கக்கூடிய எந்த வீட்டில் போனாலும் இதே மாதிரியே இருக்கும். அச்சடித்த மாதிரி இதே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதே மாதிரி வைக்கணும்? வேறு மாதிரி கூட வச்சுருக்கலாமே, வேறு நிறத்தில் கூட இருக்கலாமே, வேறு உலோகத்தில் கூட இருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சி நான் கேட்டேன். அப்போ வெற்றியே தான் அதுக்கு பதில் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, பன்னி சாப்பிடும்போது ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஏதாவது இருந்தால் அது தட்டி விட்டுருமா, கீழே தட்டி விட்டுருமா. அப்போ அதாலையும் சாப்பிட முடியாதான். ஸோ அதனால் இது சாப்பிடும்போது அதால் கீழே கவுக்க முடியாது. அதனால தான் இதே மாதிரி இது வச்சுருக்குதா சொன்னாங்க. கல்ல இல்லை இது கட்டையாது. அன்றைக்கி நான் வெற்றியோட பேசிட்டு இருக்கும்போது அவன் தட்டிகிட்டே இருந்தான் குச்சி வச்சு. அது அப்படியே அதில் ஒரு சின்ன தண்ணி என் மேலே தெரிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவன் இதோடையே தான் இருக்கான், இதோட விளையாடுறான், இதோடய வாழறான்னு சொல்லலாம். கூப்பிட்டா வருமா? கூப்பிடு பார்ப்போம். அதுக்கிட்ட பேசுவியா நீ? பா, இதுதான் விஷயம். அவன் சொன்னால் கேட்கும் இந்த பண்ணி. நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்டேன், இந்த பண்ணிக்கு ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இதே மாதிரி 2-3 இடத்துலையும் கேட்டேன். அவங்க எதுவுமே பேர் வைக்கல அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கும். ஏன்னா அதை வெட்ட கொடுக்கக்கூடிய அதான் சாப்பிட்றதுக்காக உணவாக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய பண்ணிக்கு பேர் வச்சு இன்னும் அதோட நெருக்கமாக இருந்தால் அப்புறமா அதை விட்டு பிரியறதே கஷ்டமாக இருக்கும். பன்னி ஒரு புனிதமான ஒரு மிருகமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில்.
ஏன்னா கடவுளுக்கே வந்து ஒரு பன்னியோடைய உருவம் கொடுத்து முகம் கொடுத்து வேண்டியிருக்காங்க கும்பிட்டுருக்காங்க அப்படின்ற போது எப்படி நடுவில் அது ஒரு அருவருப்பான மிருகமாக மாறிச்சுன்னு தெரியல. உண்மையாகவே இந்த நாள் எனக்குள்ளே இருக்கிற இந்த இந்த ஒரு கூச்சத்தையும் அருவருப்பையும் விளக்கின ஒரு நாளாக இருக்குது. ஐயோ, நான் தொடணும்னு நினச்சா கூட அது தொட விட மாட்டேங்குது. இரு அப்படியே பிடிச்சிக்கோடா, நான் ஒரே ஒரு தொட்டுக்கிறேன், ஒரே வாட்டி. சத்தமே பயங்கரமாக இருக்குது. ஏய் புறா ஒரே நிமிஷம், அந்த கயிறை பிடி, நான் தொட்டுறேன். அப்படியே பிடிச்சிக்கோ. வாய்ப்பே இல்லை போல இருக்கு. நல்ல வேலை